ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பச்சை பயிறு சாதம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, அது மட்டும் இல்லை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இன்னைக்கு ரொம்பவே சுலபமாக குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க இந்த பச்சை பயிறு சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கிடலாம். 1 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு பாசி பயிறு எடுத்துக்கோங்க. நீங்கள் அரிசியையும் பாசி பயிருமே அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நீங்கள் குக்கரில் நம்ம சாதாரணமாக 2 கப் அளவுக்கு தண்ணி வைப்போம். இந்த சாதத்துக்கு நீங்கள் ஒரு 2.5 கப் அளவுக்கு வச்சிங்க அப்படின்னா சாஃப்டாக சாதம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இதை 2-3 முறை நல்லா கழுவுனதுக்கப்புறமா நல்ல தண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி எடுப்போம் இல்லையா, அது வரைக்கும் இது நம்மளுக்கு ஊற வச்சா போதும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததா ஒரு குக்கரை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் இந்த ரெசிபி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே மணமாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடேறவும் 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கும் போச்சுல வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அடுத்ததா ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்து செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கிடலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போச்சில் அது ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நல்லா பழுத்த தக்காளி பழமாக பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி பழம் 2 சேர்த்துக்கோங்க. நம்ம புளிப்புக்காக வேற எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால தக்காளி பழம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி பழமோட நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கிடலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக 2 கல்லுப்பு சேர்த்து நல்லா சாஃப்டா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப குழைவா வதங்கணுங்கிறது கிடையாது. நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்க சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்க 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கிடலாம். டேஸ்ட் எல்லாமே ஒன்று போல தான் இருக்கும். வேற எந்த ஒரு மசாலா பொருட்களும் நம்ம சேர்க்கணுங்கிறது கிடையாது. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி தலைகளை இந்த எண்ணெயில வதக்கும் போச்சுல அந்த சாதத்தினுடைய மனம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நான் தண்ணியினுடைய அளவு முதல்ல சொன்னபடியே 1 கப் அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம குக்கரில் சாதாரணமாக சேர்ப்போம். ஆனால் இந்த சாதத்துக்கு நீங்கள் 2.5 கப் அளவுக்கு சேர்ப்பீங்க அப்படின்னா சாதம் ரொம்ப உதிரியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து வரும். அதே சமயத்தில் உதிரியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா இதை மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அரிசியையும் பாசி பயிரையும் கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை சேர்த்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணால் லைட்டாக நம்மளுக்கு கொதி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இதை மூடி போட வேண்டாம். கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு நெய் சேர்த்தா பிடிக்காது, அவங்க வேணால் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே மனமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட்டோட சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்தது படி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்தோம்னா மணக்க மணக்க ஹெல்த்தியான பச்சை பயிறு சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மழை நேரத்துலலாம் இப்படி சூடாக ஒரே நேரத்தில் சீக்கிரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக செய்யலாம். அது மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்குமே நீங்கள் இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவோட இது கொடுத்து விடலாம். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரெசிபியை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் சைடிஷாக உருளைக்கிழங்கு பொரியல் நல்லாயிருக்கும், ஊறுகாய் நல்லாயிருக்கும், அப்பளம் வடகம் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பாசிப்பயிறு சாதம் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.